ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணியரும் சேனலில் வந்து சூப்பராக செய்யக்கூடிய ஒரு வெஜ் குருமா தான். பூரி சப்பாத்திக்கு வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்ட். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய பல்லாரி வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்தா தக்காளி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கி வந்துடும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 4 பீன்ஸ், அப்புறம் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பட்டாணி வேவிச்சு வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி வேவிச்ச தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு கையளவு தேங்காயை வந்து நல்லா அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதை 2 நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வச்சா பச்சை வாசம் போயிடும். பூரிக்கு சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று சப்பாத்திக்கு வந்து நாங்கள் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.